வணக்கம். நான் இப்போ ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்த்துட்டு வாங்க சொல்கிறேன். காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்ததுதான் 2009ஆம் ஆண்டு இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கு அன்ற படுகொலை நிகழ்ந்த அன்றே இந்த காங்கிரஸை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடித்திருந்தோம் என்று சொன்னால் இன்று இந்த நிலைமை திமுகவிற்கு ஏற்பட்டிருக்காது. மேதகு பிரபாகரன் அவர்களுடன் ரகசிய ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்கு துரோகம் செய்து அவர்களை கொன்ற அதே காங்கிரஸ் கட்சி 20 வருடம் நம்முடன் பயணித்துவிட்டு நமக்கு துரோகம் செய்து நம்மை விட்டு வெளியேறிய இதே காங்கிரஸ் கட்சி நாளை இன்று ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் ஒரு நாள் துரோகம் செய்யும். அப்பொழுது புரியும் இந்த காங்கிரசினுடைய உண்மை முகம் என்ன. பார்த்தீங்களா, இவர் ரெண்டு பேருக்குமே என்ன சொல்கிறது, பதவி சுகம் எல்லாம் கொலை எல்லாம் பண்ணியாச்சு. என்ன ஸ்ரீலங்கா பிரச்சனையும் எல்லாத்தையும் உண்டு இல்லாத பண்ணி அழிச்சிட்டிங்க, காலி பண்ணிட்டீங்க. இப்போ நீ திருடனா நான் திருடனா, நான் கொலைகாரனா நீ கொலைகாரனா அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ளே ஃபைட் நடக்குது. அதில் இந்தமாரி சின்ன சின்ன பசங்களை, ஒன்றுமே தெரியாத பசங்களை மேடை ஏற்றி பேச விட்றானுங்க. ஏன்னா காங்கிரஸ் செஞ்சது, அதுக்கு திமுக துணை போனது. நீங்கள் துணை போயிட்டு இன்றைக்கி, அதாவது இவ்வளோ நாள் நம்ம சொல்லும்போது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. இப்போ அந்த பூனை வெளியே வந்துடுச்சு பார்த்தீங்களா. அதாவது ஸ்ரீலங்கா பிரச்சனையை இந்த காங்கிரஸ்காரனும் பேசுகிறான், திமுக காரனும் பேசுகிறான். இவனும் அவனை குறை சொல்கிறான், அவனும் இவனை குறை சொல்கிறான். அப்போ உண்மை 2 பேரும் சொல்லிட்டாங்களா. அதாவது இலங்கை தமிழர்களை கொன்றது காங்கிரஸும் திமுகவும் தான் அப்படின்றது தான் இதில் ஒரு பாட்டு இவர் பேசுகிறத மட்டும் போட்டனே தவிர, சில விவாதங்களில், ஊடக விவாதங்களில் பேசும்போது இவங்க 2 பேர் பேசும்போது நீ பார்த்துக்கிட்டோம். எப்பா இந்த டிவிக்கே வந்தாலும் வந்துச்சு, எல்லா கட்சியிலையும் பூகம்பம் வெடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட. அப்படி தான். ஏன்னா அவன் முஸ்லீம் லீக்லாம் ஒரு கட்சியான்னு திமுக கேட்குறான். அதுபோல் விசிகாவை உடைக்கிற வேலையிலும் திமுக செய்யுது. எல்லா கட்சியிலையும் காங்கிரஸ் இந்த மாதிரி பச்சை துரோகம் செய்யலாமான்னு நம்ம திமுக காரன் கேட்குறான். எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள் இந்த இதில் திமுக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. என்ன ஆட்டம் போட்டிங்க. இந்த பக்கம் ஸ்டாலின், அந்த பக்கம் மம்தா பானர்ஜி, பாஜகவுக்கு எதிராக எவ்வளோ ஆட்டம் போட்டிங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லோரும் கப் சிப்புன்னு ஆகிப்போச்சா. ஆனால் பாஜகவுக்கு தமிழ்நாட்டு மேலே ஒரு குறி இல்லை, ஏதோ தானோன்னு விட்டுட்டாங்க. ஆனால் அவங்க குறி வச்சா கண்டிப்பாக தப்பாது. அது ஏன் விட்டாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க மேற்கு வங்கத்தை தான் குறி வச்சாங்க, அதில் ஜெயிச்சிட்டாங்க. அடுத்தது அவங்க தெலுங்கானாவுக்கு அப்படி தான் போயிருக்காங்க. இன்னும் கூட அவங்களுடைய பார்வையில் தமிழ்நாடு இல்லை. ஸோ அது தெரிஞ்சதுனால தான் என்னவோ நம்ம அண்ணாமலை அவர்கள் கூட சரி இது இப்போதைக்கு வேலைக்கு ஆகாது, அதனால் அப்படின்னு அவர் வெளியே இருக்கார். இது நடுப்புற இந்த கட்சிக்குள்ளேயே நீ பெரியாளா நான் பெரியாளா, யார் துரோகி அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கணும். யாருமே இங்கே துரோகிலாம் கிடையாது. அவங்களையும் நம்ம குறை சொல்ல கிடையாது, இவங்களையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. அதுதான் நம்மளுடைய எண்ணம். நம்மளுடைய டார்கெட்டு டிவிகேவையும் திமுகவையும் அடித்து பேச வேண்டியது நம்மளுடைய வேலை. நம்ம எப்படி வரணுன்றது. ஏன்னா ஒருத்தர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவர் போயிட்டார். அவர் தனி கட்சி ஆரம்பிக்கும்போது அவருக்குன்னு சில சித்தாந்தங்கள், அவருக்குன்னு சில கொள்கை பெருசாக ஒன்றும் இருக்காது, சின்னதாக இருக்கும். அந்த நீட் பிரச்சனை, அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்க தானே செய்யும். அப்புறம் எப்படி தனி கட்சி? இல்லைன்னா இதிலே உட்காந்துருக்கலாம்ல, பாஜக தலைவராகவே இருந்திருக்கலாம்ல. அவருக்குன்னு ஒரு இது இருக்குது, அவர் அதை பேசுகிறாரு. அதுக்கு போய் துரோகி அவர் இப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டு என்ன கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாரா, யாருக்காவது துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரா அவங்க வீட்டில் அப்படின்னு தெரியாது. சரி, அவர் போயிட்டா நான் பாஜக அழிஞ்சிடுமா? அதுவும் கிடையாது. பாஜக ஒரு பெரிய தேசிய கட்சி, அதுக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது, அது வளரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒருத்தர் ஒரு தலைவர் போயிட்டாருன்றதுக்காக அவர் மேலே சேத்தவாரை அடிக்கிறத விட்டுட்டு, இந்த திமுக தலைவர்கள்லாம் எவ்வளோ பேசுனாங்க. திமுக தலைவர் நம்ம விசிகா, இன்னும் அது கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீம் லீக்கு, இவங்கெல்லாம் கேவலமாக பேசுகிறான் மோடியும் பாஜகவும் பற்றி. அதெல்லாம் பற்றி நம்ம பேச வேண்டியதை விட்டுட்டு நம்மளுக்குள்ளே சண்டை போடுறது என்ன சொல்கிறது, பார்க்குறது படு கேவலமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் இப்போதைக்கு பாஜக ஆதரவாளர் தான். அதே சமயத்தில் அண்ணாமலைக்காகவும் ஃபைட் பண்ணுற ஆள் தான். அதுவும் எதிர்கட்சிகளோட. அதுக்காக நம்ம 2 கட்சியும் எதையும் தரம் தாழ்ந்து அப்படிலாம் பேச மாட்டோம். உள்ள நியாயத்தை பேசணும். ஏன்னா சில நேரங்களில் குழந்தைய அம்மா அப்பா அடித்து வளர்ப்பாங்க, சில பேர் அன்பாக வளர்ப்பாங்க, சில பேர் சொல்லி கிள்ளி திருத்தி வளர்ப்பாங்க. அதுபோல் நம்ம பாஜக உள்ளேருந்து சில விஷயங்கள்லாம் பேச முடியறதில்ல. அதுக்கு காது கொடுத்து கேட்குறதுக்கு ஆளும் கிடையாது. ஸோ நம்ம வெளியே வந்தால் தான் சில விஷயங்கள் சொன்னால் தான் பாஜகவுக்கே புரியும்.
அது நமக்கே அந்த எண்ணம் இருக்குதுன்னா மாநில தலைவராக இருந்தவர் அவருக்கு கூட இருக்கும்ல. அது போல் அவருக்கும் சில யோசனைகள்லாம் இருக்கும்ல. அதனால் ஒருத்தர் யாரும் குறை சொல்லாமல் நம்மளுடைய வேலையை, அதாவது இப்போ இந்த முஸ்லீம் லீக், விசிக, காங்கிரஸ்ன்னு சொன்னல, இவங்களாம் மோடியோ பாஜகவோ திட்டாத திட்டே கிடையாது. ஆனால் அங்கெல்லாம் நம்ம வீரத்தெல்லாம் காட்டினதும் கிடையாது, எதுவும் கிடையாது. நம்மளுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான். இப்போ அண்ணாமலை அவருக்கு போயிட்டாரா, அவர் துரோகி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது, இதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் இந்தமாரி பேசுகிறதுனால அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் ஆகுமே தவிர, அதுவும் தப்பு. நம்மளுக்குள்ளே நம்ம அடிச்சுக்கிறது. எவ்வளோ பேர் நடுநிலைமையாக இருப்பேன், இங்கே இருக்கிறவன் தான் அங்கேயும் இருக்கிறான். நேற்று வரைக்கும் நம்ம கூட தானே உட்காந்துருந்தான். அது எப்படி அவனை குறை சொல்லுவோம்? இப்போ யாரையும் குறை சொல்லலை, அவருடைய இதுவை அவர் சொல்கிறார். அவர் யாருன்னா பாஜக பேர் எடுத்தாரா, யாருன்னா பேரை குறிப்பிட்டு சொன்னார். ஆனால் நீங்கள் எல்லோரும் ஒரு ஆளை போட்டு அண்ணாமலையை போட்டு அடின்னு அடிக்கிறீங்க. இதால் என்ன ஆகுதுன்னா அண்ணாமலைக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஆகுதே தவிர அவருக்கு வந்து எதுவும் ட்ராபேக் எதுவும் கிடையாது. அதனால் அந்த வேலையை விட்டுட்டு நம்ம ஸ்டாலின் அண்ணன், அப்புறம் இதுமாரி கலைஞர் அண்ணன், ஜெயலலிதா அண்ணன் அவர்கள் அப்படிலாம் அந்தங்கெல்லாம் மரியாதை கொடுக்குறோம்ல, அந்த குறைஞ்சபட்ச மரியாதையை இங்கேயே கொடுக்க ஒருமையில் பேசுகிறதும் கேவலமாக. இப்போ யாரோ ஒருத்தன் வந்து பேசிட்டான் திருவள்ளூரில், பாஜகவை அழிக்காக விடமாட்டேன் அப்படின்னு, அதை எடுத்துன்னு வந்து பிடிச்சிருக்கீங்க. இப்போது இப்போ பாஜகவிலே நிறைய பேர் இருக்கோம், கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா என்ன? ஒருத்தர் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க, ஒருத்தர் நார்மலாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஸ்டைல் இருக்கும். அவருக்கு ஏதோ ஒரு வெறுப்பு இருந்திருக்குது, அதனால அவர் அந்த மேடையில் கிடச்சதும் டக்குன்னு பேசிட்டாரு. அதை ஒரு பெருசாக எடுத்துகிட்டு போட்டு அதை வந்து அண்ணாமலை சொல்லி கொடுத்து பேசினாரா, இல்லை அண்ணாமலைக்கு உடன்பாடு இருக்குதா, நான் பிஜேபி அழிச்சிடுவேன் அப்படின்னு அவர் சொன்னாரா? ஏங்க, என் கருத்துக்கும் அதுக்கும் செட் ஆகலை, எனக்கே இருக்குது அந்த ஃபீலிங். நம்ம கருத்து, நம்ம இங்கே போனாலே யாரும் வந்து மதிப்பு மரியாதை அதெல்லாம் கொடுக்க, எல்லாருமே எதிர்பார்க்குறது காசோ பணமோ அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். அந்த மதிப்பு மரியாதை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த கௌரவம். அதை நீங்கள் கொடுக்க தவறியதுனால தான் இப்போ அவர் கூட வெளியே போயிட்டார். அதை தான் நம்ம சொல்கிறோம். அதனால் இதுமாரி பல பேர் வெளியே போனதுக்கான காரணம் அந்த மதிப்பு மரியாதை தான். இதுலேயும் எவ்வளோ நல்லவங்க இருக்கிறாங்க, அதுக்காக ஒருத்தவங்க வெளியே போயிட்டாங்கன்றவங்களாம் துரோகிங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் சொல்லவே கூடாது, தப்பு. இவ்வளோ பெரிய தலைவர்கள் அந்த மாதிரி பேசுறது பெரிய தப்பு. இதில் இப்போ அதே பெரிய பாஜகவில் இருக்கலாம் துரோகிகள், சுயநலவாதிகள், எவனோ ஒருத்தன் எழுதுகிறான், அதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் ரிப்ளை கமெண்ட் பண்ணுறவங்களாம் ரிப்ளை கொடுத்துட்டு இருப்பீங்களா என்ன? நம்ம வேலை என்ன, நம்ம கட்சி வேலை என்ன, அதை தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர ஒரு பாலிட்டிக்ஸில் இருக்கிறோம், இதெல்லாம் தெரியும் அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே. அரசியலுன்னு வந்துட்ட பிறகு 4 பேர் காரி துப்புவோம். நான் ஒன்று சொல்லட்டுங்களா, நல்ல அரசியல்வாதிங்க நல்லா ஜெயிச்சிக்கிட்டே இருக்கிறவன், வெற்றி பெறவன் யார் பார்த்தீங்கன்னா, சூடு சொர்ணம் இருக்கிறவன் எவனுமே வெற்றி பெறதில்லை பெரும்பாலும். ரொம்ப கௌரவமாக வாழணும்னு நினைக்கிறவன் இவெல்லாம் அரசியலுக்கே வர்றதில்லை. அரசியலுக்கு வரவன்லாம் யார்? வெட்டு குத்தி ரவுடித்தனம் பண்ணவன். அதெல்லாம் வந்துட்ட பிறகு அவனுக்கு ஒரு பதவி உயர்வு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பதவி கொடுத்துட்றாங்க. அதை வச்சு அவன் வந்து அவனை காப்பாற்றிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அரசியலில் குதிச்சிட்ட பிறகு ஒரு ரவுடி அவன் காரி துப்புனா கூட அமைதியாக போயிடுவான், எதுவுமே பேசவே மாட்டான். இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அப்படியே புனிதர்கள் கிடையாது. முன்னாள் அரசியல்வாதிங்க எவனுமே வந்து புனிதர்கள் கிடையாது. அவனெல்லாம் வந்து ஓம குசும்புன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி எவ்வளோ எலெக்ஷன் டைமில் அவன் சாணி கூட கரைச்சி ஊற்றுங்க, சிரிச்சுக்கிட்டே போயிடுவான். அதுபோல். ஆனால் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், நீங்கள் அந்த விழுப்புரம் பொன்முடி அவர் கதையை பார்த்தீங்களா? அந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்தது கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி. அவர் மேலே ஏதோ ஊற்றிட்டார், தண்ணி ஊற்றிட்டாங்களோ ஏதோ ஒன்று ஊற்றிட்டாங்க. அவர் அந்த டைமில் அப்படியே சிரிச்சினே கடந்துட்டு போயிட்டார். 2 மாதம் பொறுத்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த யார் அந்த கும்பலில் மேலே ஆக்ஷன், சாணி கரைச்சி ஏதோ ஊற்றினான் அப்படின்றதுக்காக அவனை பிடிச்சி போலன்னு 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி அரசியல்வாதிங்க. அதுபோல் இங்கே இது போல் திமுகவில் இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் வந்து அரசியல்வாதிகளுக்கு பொதுவாக இந்த மாதிரி இருக்கிறவன் தான் ஜெயிக்கிறான். வேறு யார் ஜெயிக்கிறா? நார்மலாக சூடு சோரணையோட மானம் கௌரவத்தோடு வாழ்கிறவன் நினைக்கிறவன் ஜெயிக்க முடியுமா? இங்கே ஜெயிக்க முடியுமா? அதுதான் இல்லை. இங்கே ஏதோ அரசியல் குடிச்சிட்ட பிறகு இதெல்லாம் சகிச்சிக்கணும். 4 பேர் திட்டுவான், 4 பேர் கழுவி ஊற்றுவான், இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம அரசியலுக்கு வரோம். இப்போ வந்துட்டு அவர் துரோகி, அவர் இப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டார், இதெல்லாம் தேவையே இல்லை. அவர் எதனா பாஜகவை திட்டுறவன், மோடியை திட்டுறவனை கேவலமாக இருக்குது.
இதெல்லாம் நமக்கே கோபம் வருது. ஏன் இந்த டிவிக்கே ஜெயிக்கும்போது யாருக்குமே மனசு இல்லை, அப்படியே மனசு உடஞ்சே போச்சு. ரொம்ப மோசமான நிலைமையாகி போச்சு. சரி, அது எப்படிடா இது ஓட்டுறது அப்படின்னு நினச்சி குற்றங்கள் எதுவும் குறைஞ்ச பாடு இல்லை, அது அப்படியே தான் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இன்னொரு பக்கம் அப்படியே வந்தாலும் திமுக வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கான் மௌனமாக. அது ஒன்றுமே பேச தெரியலனாலும் ஒன்றும் தெரியலனாலும் இப்போ திமுக கதையை முடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்கன்னா சும்மா அது வாய் உதாரில் ஏதோ ஓட்டிக்கின்னு இருக்காங்க. இப்போ எலெக்ஷன் வச்சா கூட அவங்களுக்கு ஓட்டு அந்த விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மொத்தம் போனதால் இப்போ அவங்களுக்கு ஓட் பேங்கே கிடையாது சுத்தமாக. இப்போ எல்லாமே ஒரு ஒரு வெற்றிடம் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்குது. மொத்தமாக ஒன்றும் டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணி யாரும் இங்கே ஓட்டு போட்டுடல. ஒரு தனி பெரும்பான்மை கட்சியாக ஓட்டு போட்டு வந்துட்டு இருக்கலாமே தவிர ஒட்டுமொத்த மக்களோட ஆதரவோடு இப்போ திமுக எலெக்ஷன் நின்னாலும் எடுத்து முன்ன மாதிரி அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஜெயிக்கிற மாதிரிலாம் இப்போ ஜெயிக்க முடியாது. ஏன்னா இப்போ கூட்டணி கட்சியும் கிடையாது, ஆளுங்கட்சியும் கிடையாது. இப்போ திமுக விட்டு யாரை வேணால் ஜெயிக்குவீங்க பார்க்கலாம், அது நடக்காது. அதே போல் ஆளுங்கட்சி ஜெயிக்குமான்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான், எல்லாமே கொஞ்சம் பார்டரில் தான் போகும். ஆனால் இப்போ அதிமுகவுக்கு கொஞ்சம் அனுதாப அலை கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஏன்னா அந்த கட்சியை சின்னாபின்னம் செஞ்சதால் டிவிக்கு அதிமுகவோட கோவத்துக்கு ஆளாகிருக்குது. பயங்கரமான கோவத்துக்கு, கொஞ்சம் நெஞ்சம் கோவம் கிடையாது, பயங்கரமான கோவத்துக்கு ஆளாகிருக்குது. நீங்கள் எம்ஜிஆர் லெவலில் உங்களை திங்க் பண்ணிக்கிறது பெரிய தப்பு. காமராஜர் மாதிரி பேசுகிறதும், அதாவது ஏதோ வந்துட்டீங்க, ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அவர் ஏதோ ஜெயலலிதா மாதிரியும் அப்படியே அவரை போய் முன்னாள் அமைச்சருங்கெல்லாம் போய் க்யூவில் நின்று அவர் முன்னாலே கூட கட்சியில் இணையலை. அந்த யாரோ ஒரு அமைச்சர் இருக்காரு பாண்டிச்சேரியில் ஒயின் ஷாப்லாம் நடத்துறது, அவர் பின்னாடி போயிட்டு அவரை போய் பார்த்து கட்சியில் இணைகிறாங்களா முன்னாள் அமைச்சர்லாம். எப்படியாப்பட்ட இதை தான் சொல்கிறது, மானம் ஈனம் சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் எப்படா போய் அந்த கட்சியில் போய் இணையிறீங்க? அமைச்சராக இருந்து நல்லா சம்பாரிச்சிங்க, கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிங்க, இன்னும் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசை, முடியலன்னா ஓய்வு போட்டு போங்க, அந்த கட்சியிலே தான் போகணுமா என்ன? ஆனால் இந்த மாதிரி சுயநலவாதி இருக்கிற இந்த மாதிரி இடங்களை அந்த ஒரு வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு அண்ணாமலை அவர்கள் யோசிச்சிருக்கலாம். இதுதான் காரணம். ஏன்னா இந்த இடத்துல பாஜகன்னு சொன்னால் ஜெயிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு போய் பரப்பி வச்சுருக்காங்க. ஸோ இதை உண்மையிலே அண்ணாமலை அவர்கள் வெளியே வந்தாலுமே கூட இங்கே இருக்கிற இந்த கம்யூனிஸ்ட்டு, இந்த முஸ்லீம் லீக்கு, அதே விசிக, காங்கிரஸு, இவங்க அப்படியே நம்மளுடைய அண்ணாமலை அவர்களை பி டீமு ஏ டீமுன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறது, திருப்பி அவரையும் வர விடக்கூடாது, அவர் வந்தாலும் அதே பாஜக இதுதான் இருக்கும் அப்படின்னு. இங்கே பாஜக அண்ணாமலை தான் பெரிய பனிப்போரே நடந்துக்கிட்டு இருக்குது. திருப்பி இவங்க ஒரு பக்கம், அவங்க பி டீம் ஏ டீம். எனக்கு ஒரு நிர்வாகி விசிக, இப்போ நம்மளுடைய பர்சனல் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், விசிக நிர்வாகி. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 2 நாள் முன்னாடி பார்க்கும்போது, தம்பி நீங்கள் பிஜேபியில் இருக்கிறீங்க, நல்லா பண்ணுறீங்க, அதுலேயே இருங்க, தேசிய கட்சி, அதில் இருந்தால் ஒரு மதிப்பு மரியாதையாக இருக்கும். ஆனால் அண்ணாமலைக்கிட்ட மட்டும் போயிடாதீங்க என்ன. இப்போ யார் சொல்கிறது பாருங்கள், விசிகா சொல்கிறது, விசிகாவோட நிர்வாகி, அவருக்கு யார் சொல்லி கொடுத்தாங்களோ தெரில, அவர் அதை சொல்கிறார். ஏன்னா பாஜகவிலேருந்து அப்படியே இருங்க, நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருங்க, அதுதான் அவருடைய எண்ணம். நாங்கள் இங்கே ஜெயிக்கணுமோ போகணுமோ அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. பிஜேபியிலே இருந்தால் அப்படியே இருந்துக்கலாம்ப்பா, பட்டும் படாமல். நாங்கள் மோடி பேரை சொல்லிட்டே, எல்லாருமே மோடி பேரை சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கோ சீட்டை தடவிக்கிட்டு இருக்கிறதுக்கோ இங்கே யாரும் வரல. பாதி பேர் கொள்கை சித்தாந்தம் பிரகாரம் இருப்பாங்க, பாதி பேர் ஜெயிக்கணும் தானே வரான். பாருங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் என்ன, டிவிகேவில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன, எல்லாம் பதவி ஆசை, பதவி மோகம், இதுதான் காரணம், வேற என்ன. இப்போ பாஜக இங்கே ஓடுற குதிரையாக இருந்தால் டிவிகே இடத்துல மொத்த பேரும் பாஜகவில் தான் அணியிருப்பான். இது போல் ஒரு விஷயத்த சொல்லணும். ஏன்னா இது ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். வரவங்க போகிறவங்க எல்லாருமே பல பேர் இங்கே கீழேருந்து மேலே வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல பேர் பாஜகவில் வராங்க, பார்க்குறாங்க, 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷம் இருக்கிறாங்க, அப்புறம் போயிடுறாங்க. பல பேர் இங்கே நம்ம ஏரியாவிலே எடுத்துக்கிட்டீங்க, இங்கே கட்சியில் எல்லாம் பாஜகவில் வந்தால்தான், எல்லா கட்சியிலேருந்தும் பாஜக வந்திருக்காங்க, பார்ப்பாங்க போயிடுவாங்க. இதான் நடக்குது. எப்போ பாஜக எப்படி வளரும், நீங்கள் விஜயதாரணியிலேருந்து எடுத்துக்கோங்க, வரவங்க யாருமே நிற்கிறதே இல்லை. கௌதமியிலேருந்து எடுத்துக்கோங்க, எல்லாம் பாஜகவில் இருந்து வெளியே போகிறவங்க தான். நிர்மல்குமார் வெளியே போனார், இன்றைக்கி ஏதோ ஒரு கட்சி தாவிக்கு மினிஸ்டர் ஆகிட்டார். நாங்கள் எப்போ தான்டா ஆகிறது அப்படின்ற ஒரு பெரிய கனவோடு இங்கே உட்காந்துருக்கிறவனுக்கெல்லாம் விடையே இல்லை. ஸோ ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கு, சரி கொஞ்சம் கீரை மாற்றி பார்ப்போம், வித்தியாசமாக போய் பார்ப்போம்,
அப்படின்றதுனால ஒரு எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, பாஜக பிடிக்கல அப்படின்னா அவன் வேறு எங்கே போயிடறான், திமுகவோ அதிமுகவோ டிவிக்கோ தான் அவனுக்கு சொல்யூஷனாக இருக்குது. அது வெற்றி பெறத்துக்கு மட்டுமே போகிறவன் அங்கே போயிடுவான். ஆனால் கொள்கை சித்தாந்தத்தோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் எங்கே போவான்? அண்ணாமலை கட்சிக்கு தான் போவான். பிடிக்கலன்னா திருப்பி பிஜேபிக்கு தான் வருவான், வேறு கட்சிக்கு போக மாட்டான். அவனை நீங்கள் துரோகின்னு சொல்கிறீங்க. நான் பொதுவாக தான் பேசிகிட்டு இருக்கேன். நம்மளுக்கு பிஜேபி பிடிக்காது, அண்ணாமலை பிடிக்காது, இல்லை அண்ணாமலை பிடிக்கும், இல்லை பிஜேபி பிடிக்கும் அப்படின்றலாம் பேசலை. நம்ம கொள்கை சித்தாந்தம் ஜெயிக்கணுன்றதுக்காக மட்டும்தான் பேசிக்கின்னு இருக்கேன். இல்லைன்னா பதவி வேணும் அது வேணும்னா ஏதோ ஒருத்துக்கு வந்து ஆமான் சாமின்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்போ நான் அதுக்கெலாம் வரல, எனக்கு தேவையும் இல்லை. ஆனால் நம்ம கொள்கை சித்தாந்தத்தோடு ஏதோ ஒன்று ஜெயிச்சு வரணும். ஸோ ஷிஃப்ட் ஆகி ஜெயிக்க ஒருத்தருக்கு நம்மளால் முடியலன்னா கூட ஒருத்தரை வந்து அதிகமான ப்ரெஷர் கொடுக்காதீங்க, மனவேதனை ஏற்படுத்தாதீங்க. உங்களுக்கு நீங்களாம் இப்போது அண்ணாமலை வர்றதுக்கும் மொத்தவங்க அரசியலில் இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னடான்னா, அண்ணாமலை வந்து இந்த பதவிக்காகவோ இதுக்காகவோ தான் வந்தார். அவருடைய எண்ணமே வேறு. என்ன ஆமாம், ஒருத்தர் ஆசைப்பட மாட்டாரா? முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவர் ஆசைப்பட மாட்டார். ஆசைப்படக்கூடாதா? என்ன தப்பு இருக்குது? ஒருத்தர் ஒரு குறிக்கோளோடு வரணும், அவருக்கு பதவி ஆசைங்க அதனால தாங்க அப்படின்னு சொல்லுவோமா என்ன? பதவி ஆசையை அந்த குறிக்கோளை டார்கெட் அஜித் சொல்கிற மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு குறிக்கோள், அந்த டார்கெட் தான். அதுக்கு ஏதாவது பண்ணியாவது அந்த இடத்துக்கு வரணும். அதுதான் அந்த முயற்சி பண்ணணும். சும்மா அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி இந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டு சும்மா தடவிட்டு உட்காந்துக்கிட்டு போகிறதுக்கு நான் வரலைங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் பல பேட்டிகளில். நம்மளுக்கு விஜயை பார்க்கும்போதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, நம்ம பக்கத்து வீட்டு பையன் போலவே இருக்கிறான்ப்பா அப்படின்னு. அது போல் அண்ணாமலை அவர்கள் அதை விட நமக்கு சொந்தக்கார மாதிரி இருக்கார். இதுதான் உண்மை. விஜய் அவர்களை பக்கத்து வீட்டுக்கார பையன் மாதிரி கூட நம்மளால் பார்க்க முடியாது. அது கொஞ்சம் கசப்பான, அதுக்கு உள்ள இன்னொரு ஃபேஸ் இருக்குதுன்றது மக்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஏதோ சினிமாவில் நடிச்சிட்டோம், அதை வேல் தூக்கிட்டாரு, பட்டையை அடிச்சிட்டாரு அப்படின்றது. ஏதோ இன்றைக்கி ஜெயலலிதா மாதிரி எங்கேயோ போயிட்டு இருக்காரு, அதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை, அதெல்லாம் வேறு விஷயம். அண்ணாமலை வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தரை அப்படி தான் மக்கள் பார்க்குறாங்க. இன்னும் சினிமா மோகம் ஒன்று இருந்துச்சுன்னா அண்ணாமலை மாரி ஒரு 4 படம் நடிச்சிருந்தாருன்னா அவர் இன்றைக்கி பெரிய ஆள். அவருக்கு நடிக்க தெரியாது, அவருக்கு தெரிஞ்ச அரசியலை பண்ணுறாரு. சின்ன வயசு, சின்ன 100% எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அவருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு பிடிக்கலனாலும் அமைதியாக இருக்கிறது அதை விட நல்லது. விஜயகாந்த் தான் எனக்கு ஞாபகம் வர்றாரு. வடிவேலுலாம் எவ்வளோ குறை சொல்லி, எவ்வளோ திட்டி, குடிகாரன் கேவலமாக அசிங்கப்படுத்தி விஜயகாந்த் அவர்களை எப்படிலாம் இந்த குடிகாரன் எப்படி வடிவேலு குடிகாரன் வந்து கேவலப்படுத்தினானோ அவனை மாரி நம்பர் 1 பொறுக்கி எவனும் கிடையாதுன்னு வச்சுங்க. அப்படிலாம் விஜயகாந்தை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி சீமான் முதல் கொண்டு விஜயகாந்தை கேவலமாக அசிங்கப்படுத்தி, ஆனால் அவர் இறக்கும்போது தான் அவர் யாருன்னே தெரிஞ்சது. அதுபோல் இருக்கிற ஆளுங்களை நம்ம வந்து இருக்கும்போது நம்ம காப்பாற்றிக்கணும். ஏதோ ஒன்று சொல்ல வர்றாரு, ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு, செய்யட்டும். நம்ம கூட இருந்த ஒரு வர்த்தமே நிர்மல்குமார் மாதிரி ஒரு கட்சியில் போய் ஜாயின் பண்ணிட்டோம், இன்னொரு கட்சியில் போயிட்டு நம்மளுக்கு பதவி தான் முக்கியம் அப்படின்னா போயிட்டு இருக்கணும். நம்மளுக்கு பதவி இல்லை, அதே சமயத்தில் அந்த குறிக்கோளோடு ஒன்று இருக்குது, அந்த லைனில் மட்டும்தான் போக முடியும். பதவிக்கு தான் வேணும்னா எந்த கட்சியிலும் ஒன்று போவோம். இல்லை நமக்கு கூட தான் பதவி வேணும்னா 1008 கட்சி இருக்குது, நம்மளால் போக முடியாது. சுட்டு போட்டால் கூட வேறு கட்சியில் போக முடியாது. ஒன்று நம்மளுக்கு சொல்யூஷனும் அண்ணாமலைக்கு போக முடியும், இல்லைன்னா பிஜேபியில் இருக்க முடியும். ஏதோ அந்த இல்லைன்னா இந்த இந்துவிசம் பேரசரை இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத்து, அப்படி ஏதாவது ஒரு லைனில் இருந்துக்கிட்டே இருக்கலாமே தவிர எல்லாருக்கும் ஒரே குறிக்கோள் ஜெயிக்கணும், பாஜக ஜெயிக்கணும். தாமரைக்கு ஓட்டு கேட்டு எங்கேயுமே போக முடியல, தாமரை ஜெயிக்க வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. என்ன பண்ணுறது, எங்கேயுமே தாமரை நிற்கலை. எத்தனை வருஷம்தான் காத்துட்டு இருக்கிறது? 10, 15, 20 வருஷமாக தாமரைக்கு ஓட்டு கேட்க நீங்கள் தொடர்ச்சியாக தனியாருமே நின்றுருந்தால் கூட ஒரு 4-5 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கலாம். இதுதானே எல்லோருடைய கம்ப்ளைண்ட்டும். ஒரு சிங்கிள் பர்சனாக இருந்தால் கூட தனியாக நிற்கணும். ஒரு எம்எல்ஏ வந்திருக்காருன்னா ஒரு எம்எல்ஏ வந்து பெருமையாக இல்லை, இவ்வளோ ஓட் பேங்க் இன்றைக்கி இத்தனை பர்சன்ட்டா அத்தனை பர்சன்ட்டான்னு சண்டை போடுறோம். நீங்கள் உங்கள் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைங்க. பாஜக செய்கிற தப்பு என்னடான்னா இங்கே கண்டுக்கிறதே இல்லை. இவங்களுக்கு எவ்வளோ தலைவர் தான், கூப்பிட்டு பேசுங்க, எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க. நீங்கள் யாரை மதிக்கிறீங்க?
ராதாரவி சொல்லியிருப்பார், நான் வந்தேன், என்னை துருப்பிடிக்க வச்சிட்டீங்க. அது அந்த மாதிரி கராத்தா தியாகராஜன் இருக்கார், வேறு கட்சியிலேருந்து வந்தவர் தான், அவரையும் துருப்பிடிக்க வச்சிடாதீங்க. நமக்கெல்லாம் கோபம் வந்து இப்போ பாஜகவில் இளைஞர் எல்லாம் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. எஸ்ஜி சூர்யாவுக்கு சீட்டு கிடைக்கல, வினோத் பி செல்வம் அண்ணனுக்கு சீட்டு கிடைக்கல, நம்ம அஸ்வத்தாமன் அவர்களுக்கு சீட்டு கிடைக்கல. இவங்களுக்கு என்ன குறைச்சல்? ஏன் சீட்டு கிடைக்கல? ஏன் கொடுக்கல? இந்த மாதிரி தப்பை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் ஜெயிக்கவே முடியாது. இங்கே ஜெயிக்கிறோன்ற அந்த ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சிந்திக்க தோணும். நீங்கள் அதிலே உட்காந்துக்கின்னு தடவிட்டு இப்படியே யாருன்னா ஜால்ரா போட்டுட்டு போயிடலான்னு நினச்சிங்கன்னா அது நடக்கவே நடக்காது. இந்த எண்ணம் எல்லாருக்கும் வந்துடுச்சு. அதனால தான் வந்து ரொம்ப மனசு வெறுத்து போய் தான் ஒருத்தர் ஏதோ ஒரு சொல்யூஷனுக்காக அங்கே போகிறான். யாரையும் பிடிக்கல, அந்த சித்தாந்தம் பிடிக்கலையோ, அந்த கட்சி பிடிக்கலையோன்றதுக்காக போகல. ஏதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதனால் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அரசியல் பண்ணுவோம். அதாவது நம்மளுக்குள்ள முட்டி மோத வேண்டியது நம்ம டிவிகே கிட்டேயும் திமுக கிட்டேயும். அதை தான் நான் சொல்லிக்க விரும்புகிறது. இது இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் எப்படின்னா நினச்சாலும் சரி, யாராவது திட்டினாலும் சரி, யாராவது மனசு பாதித்தாலும் மன்னிச்சிடுங்க. நான் பொறுப்பாக முடியாது. நல்ல விஷயத்தை மட்டும் பேசுவோம், நல்லதை பகிர்வோம். நன்றி, வணக்கம்.